10 கன்னிகைகள் மணவாளன் வர்றதுக்கு காத்திருந்தாங்க. அந்த 10 பேருமே காத்துட்டு தான் இருந்தாங்க. 5 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு, 5 பேர்கிட்ட என்ன இல்ல. மணவாளன் வரப்போறார் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற 5 பேர்கிட்டயும் நம்ம கிட்ட என்ன இல்ல அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. எண்ணெய கையில வச்சிருந்த அந்த மத்த 5 பேர்கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய எண்ணெயை தரீங்களா அப்படின்னு இவங்க கேட்க, அவங்க எங்களுக்கும் உங்களுக்கும் எண்ணெய் இல்லாம போயிரும், அதனால நீங்க போய் கடையில போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவங்க போய் கடையில போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு. எண்ணெயோட ரெடியா இருந்த இந்த 5 பேரும் உள்ள போயிட்டாங்க. எண்ணெய் இல்லாததுனால அவங்களால மணவாளனோட போக முடியல. இவங்க கதவுக்கு வெளியே தள்ளப்பட்டாங்க. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாருமே ஏசப்பா வர்றதுக்கு காத்துட்டு இருக்கோம், அந்த 10 கன்னிகைகளை போல. ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கோமா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் வரும்போது அவர் கூட போகணும்னா ஆயத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த 5 பேர்கிட்ட என்ன இல்லாதது போல இன்னைக்கு உங்ககிட்ட என்னது குறைவா இருக்கு? ஒருவேளை விசுவாசம் குறைவா இருக்கலாம், இல்ல பரிசுத்தம் குறைவா இருக்கலாம், இல்ல அன்பு குறைவா இருக்கலாம், இல்ல அபிஷேகம் குறைவா இருக்கலாம். எது இன்னைக்கு உங்ககிட்ட குறைவா இருக்குன்னு பாருங்க. அவர் வரும்போது நம்ம பரிபூரணமா இருந்தாதான் அவரோட நம்ம போக முடியும். இல்லனா உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. மத்தேயு 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்னு வசனம் போட்டிருக்கு.